வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 1/4/2024 குடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ எந்தவித எக்ஸாமுமே உங்களுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. டோட்டலா 26 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இத வந்து உங்களுக்கு வேற வேற ஃபீல்டுல சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் அது மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் தனித்தனியா வேக்கன்சிய பிரிச்சு குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிஇ அல்லது பிடெக் அப்படி இல்லன்னா எம்இ அல்லது எம்டெக் முடிச்சிருக்கலாம். முடிச்சுட்டு நீங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கலாம். பிஹெச்டி கம்பல்சரி நீங்க பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நீங்க பிஹெச்டி இல்லன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதுவுமே நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். யுஜியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். பிஜியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 472 + 18 ஜிஎஸ்டி குடுத்துருக்காங்க. மத்த எல்லா கேண்டிடேட்டுக்குமே 1180 + ஜிஎஸ்டி குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால பொறுமையா பார்த்துக்கங்க. எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் வழியா அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட்ட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, அத வந்து நீங்க ஸ்பீடு போஸ்ட் வழியாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாகவோ அனுப்பணும். அப்படி நீங்க அனுப்பும்போது உங்களோட ஜெராக்ஸஸ் காப்பீஸ் அதாவது சர்டிஃபிகேட் ஜெராக்ஸஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணும். அத எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை 600025 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். 5/4/2024க்கு முன்னாடி அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி அனுப்பிறணும். அனுப்புனதோட மட்டும் இல்லாம, நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ, ஸ்பீட் போஸ்ட்டோ பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த செலான வந்து அவங்களுக்கு இமெயில் வழியா சென்ட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி. ஸோ அதுவும் முக்கியமா குடுத்துருக்காங்க. rseloffice@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க செலான வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். நீங்க ஆஃப்லைன் வழியா தபால் அனுப்பும்போது, நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த தபால் கவர்ல முக்கியமா எழுத வேண்டியது, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த அசிஸ்டன்ட் புரொஃபசர் இன் டிபார்ட்மெண்ட்ஸ், சென்டர் ஆஃப் டேஷ் அண்ட் கோடு நம்பர் டேஷ்னு குடுத்துருக்காங்க. இந்த டேஷ்ல நீங்க என்ன போடுறீங்கன்னா, நீங்க எந்த சென்டருக்கு அதாவது எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்டையும், அந்த சென்டருக்கு உண்டான கோடு எதுவோ அந்த கோடையும் நீங்க போடணும். ஸோ, அத நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லா பார்த்துக்கங்க. லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல உங்கள அத எழுத சொல்லியிருக்காங்க. அதனால அனுப்பும்போது அத கட்டாயமா எழுதிருங்க. இதுக்கு அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது கூட நீங்க 3 சர்டிஃபிகேட் வைக்கிறதுனா வைக்கலாம். அதாவது நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா இது கூட நீங்க அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது கூட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஃபீல்டுல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல கவர்ன்மென்ட் ஃபீல்டுலயோ இல்ல கவர்ன்மென்ட் எய்டட்லயோ வொர்க் பண்ணிட்டு இருந்தா, அங்க வந்து நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் வைக்கணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்களோட ஆப்ஷனல். நீங்க வைக்கிறதுனா வைக்கலாம், வேண்டியது இல்லன்னா வேண்டாம். அது உங்க விருப்பம். ஆனா நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வைக்கணும். எல்லாமே நீங்க இந்த ஃபார்மேட்ல தான் வைக்கணும். ஸோ நான் இந்த ஃபார்மேட்ட அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க அங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.